கீர்த்தனை 15, சாம்ஸ் 15, சங்கீர்த்தனம் 15. நம்ம சேரி மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? ಅವನು ಸಜ್ಜನನು ನೀತಿವಂತನು, ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಸತ್ಯವಚನವನ್ನು ಆಡುವನು ಆಗಿರಬೇಕು. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ಯಾರನ್ನು ನಿಂದಿಸುವವನು ಅವನ ಭ್ರಷ್ಟರ ಚರಿದು ಬಿಟ್ಟವನು, ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನು, ಸನ್ಮಾನಿಸುವವನು, ನಷ್ಟವಾದರೂ ಪ್ರಮಾಣ ತಪ್ಪದವನು ಆಗಿರಬೇಕು. கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ಕ್ರಿಸ್ತವ ಮಾರ್ಗಂ ಎಂಬುದು ಒಂದು ನಿತ್ಯ ಮಾರ್ಗಂ. ಕ್ರಿಸ್ತನ ಮಾರ್ಗ ಎಂಬುದು ಒಂದು ನಿತ್ಯ ಮಾರ್ಗವಾಗಿದೆ. ಸತ್ಯத்தின்படி நம்மை வழி நடத்துகிற உத்தம மார்க்கம். ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವಂತ ಉತ್ತಮವಾದ ಮಾರ್ಗ. ಇದರ ಮೊದಲ ವಚನத்தை நம்ம பார்க்கும்போது ಇದರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, ಕರ್ತಾವೇ, ಯಾರು ಉಮ್ಮುடைய கூடாரத்தில் தங்குவான்? ಕರ್ತನೇ, ಯಾರು ನಿನ್ನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಇಳಿಕೊಂಡಿರುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯ? ಯಾರು ಉಮ್ಮುடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? ಯಾರು ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿ ವಾಸಿಸತಕ್ಕವನು? இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ಇದು ಎರಡು ಒಂದೇ ಅರ್ಥ. கூடாரம் என்பதும் பர்வதத்தின் வாசம் என்பதும் ஒரே வார்த்தை தான். கூடார ಎಂಬುದು ಮತ್ತು ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದ ವಾಸಸ್ಥಾನ ಎಂಬುದು ಅದು ಒಂದೇ ಅರ್ಥವಾಗಿದೆ. இந்த முதல் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ಈ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ, அது தேவனோடு பேசுவது போலவும் இருக்கிறது, ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವ ರೀತಿ ಇದೆ, நம்மை பார்த்து கேள்வி கேட்பது போலவும் இருக்கிறது, ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುವ ಹಾಗೆ ಇದೆ. உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಮತಗಳಿವೆ. எல்லா மதங்களுமே பரலோகம் நரகம் என்று சொல்லுகிறார்கள். ಎಲ್ಲ ಮತಗಳು ಪರಲೋಕ ಮತ್ತು ನರಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. பரலோகத்துக்கு போகிற ಅನೇಕ வழிகளையும் சொல்லுகிறார்கள். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಅನೇಕ ಮಾರ್ಗದ ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. ஏதாவது பாவம் செய்து விட்டால், ಯಾರಾದರೂ ಪಾಪ ಮಾಡಿದರೆ கோயிலை 4 முறை சுற்றி வாருங்கள், ದೇವಸ್ಥಾನವನ್ನು 4 ಸಾರಿ ಸುತ್ತು ಬನ್ರಿ, ಅಂಗ ಪ್ರತಿಷ್ಠೆ பண்ணுங்க, ಅಂಗ ಪ್ರತಿಷ್ಠೆ ಉರುಳಿಕೊಂಡು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ರಿ, தனக்கு விருப்பமான ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள், ಕೆಲವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಿ, ஏதாவது ஒரு நதியில மூழ்கி எந்திரிங்க, ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ನದಿಗೆ ಮುಳುಗಿ ಎದ್ದಿರಿ, உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும், ನಿನ್ನ ಪಾಪವೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತದೆ, உங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும், ನಿನಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಸ್ವರ್ಗ ಸಿಗುತ್ತದೆ. இப்படி பலவிதமான ஒரு ஆலோசனைகளை மக்களுக்கு சொல்லுகிறார்கள். ಈ ರೀತಿ ಅನೇಕ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ಆದರೆ தேவனுடைய பர்வதத்திற்கும் அவருடைய வாசஸ்தலத்துக்கும் போகிற ஒரே வழிதான் இருக்கிறது. ದೇವರ ಪರ್ವತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಒಂದೇ ಮಾರ್ಗ ಇದೆ. அது நம்ம தேவனுடைய இயேசு கிறிஸ்து தான். ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರ. அவரே தான் வழி, அவரே தான் வாசல், ಅವರೇ ಮಾರ್ಗವು, ಅವರೇ ಬಾಗಿಲು. நம்ம நினைக்கலாம், யாராவது பரலோகத்துக்கு போயிருக்கிறோமா? ಯಾರಾದ್ರೂ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀವಾ? நீங்க யாராவது போயிருக்கீங்களா? ನೀವು ಯಾರಾದ್ರೂ ಹೋಗಿದ್ದೀರಾ? நரகத்துக்கு நம்ம யாருமே விரும்ப மாட்டோம் இல்லையா? ಯಾರು ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲ. ஆனா பரலோகத்துக்கு யாருமே நம்ம உடம்போட போனதா வேதகாமத்துல இல்ல. ಪರಲೋಕಕ್ಕೆ ಯಾರು ನಮ್ಮ ಶರೀರ ಪೂರ್ವಕವಾಗಿ ಓದೋದಕ್ಕೆ ಚರಿತ್ರೆ ಇಲ್ಲ. பவுல் அப்போஸ்தலர் இருக்காங்க, பவுல் அப்போஸ்தலರಿದ್ದಾರೆ, யோவான் இருக்கிறார், ಯೋಹಾನ್ ಇದ್ದಾರೆ, ಯೆಶಾಯ ಎಸೇಕಿಯೆಲ್ಲ அவங்க தரிசனத்தின் மூலமாக, ಎಚೆಕಿಯೇಲನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರಿಗೆ ಒಂದು ದರ್ಶನವಿತ್ತು. தரிசனங்கள் மூலமாக பரலோகத்தை பார்த்திருக்காங்க. ಅವರು ದರ್ಶನದ ಮೂಲಕವಾಗಿ ಪರಲೋಕವನ್ನು ನೋಡಿದರು. ஆனா உலக பிரகாரமான யாருமே, ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯಾರುವೆ நான் தேவனிடத்தில் பரலோகத்தை போனேன் என்று சொல்ல முடியாது. ದೇವರ ಮೂಲಕ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿದೆ ಅಂತ ಹೇಳುವರಿಲ್ಲ. அநேக ஊழியக்காரர்கள் தரிசனங்கள் மூலமாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள
சொல்லப்பட்டதுண்டு. ಅನೇಕ ಸೇವಕರುಗಳು ದರ್ಶನದ ಮೂಲಕವಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯಲ್ಪಟ್ಟರು. சகோதர டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. ಸಹೋದರ ಡಿಜಿಎಸ್ ದಿನಕರ ಅಂಕಲ್ ಅವರು ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಬರೆದರು. என் பரலோக தரிசனங்கள் என்பது. ನನ್ನ ಪರಲೋಕ ದರ್ಶನಗಳು ಎಂಬುದಾಗಿ. அந்த புஸ்தகத்தில் நிறைய காரியங்களை ಆ எழுதியிருக்காங்க. ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದೆ. ஆவியானவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಪರಲೋಕಕ್ಕೆ ತೆಗೆದಲ್ಪಟ್ಟದು, அங்கே அநேகரை பார்த்ததும், ಅಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನು ನೋಡಿದ್ದು, அநேக காரியங்களை கண்டதும் அவர் எழுதியிருக்கிறார். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ ಕಾರ್ಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய தேவனுடைய கூடாரம் என்பது என்னது? ದೇವರ ಗುಡಾರ ಎಂಬುದು ಏನು? அது எப்படிப்பட்டதாக ಅದು இருக்கிறது? ಯಾವ ತರಹದಾಗಿರಬೇಕು? அதில் யாரெல்லாம் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? ಅದರಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ? யாரெல்லாம் வாசம் பண்ண போகிறார்கள்? ಯಾರೆಲ್ಲ ವಾಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ? அந்த வாசஸ்தலத்துக்கு போவதற்கு நாம் என்ன செய்ய ಆ வேண்டும்? ವಾಸಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? அதேதான் இந்த 15வது சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. ಅದನ್ನೇ ಈ 15ನೇ ಕೀರ್ತನೆಯು ಹೇಳುತ್ತದೆ. முதலாவது பரலோகம் எப்படி இருக்கும்? ಮೊದಲನೇದಾಗಿ ಪರಲೋಕ ಹೇಗಿರುತ್ತದೆ? அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். ನಮ್ಮ ಅದರಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. நிறைய மரித்த பரிசுத்தவான்களும், ಅನೇಕ ಸತ್ತಂತ ಪರಿಶುದ್ಧ ವ್ಯಕ್ತಿಗಳು, தேவதூதர்களும், ದೇವದೂತರುಗಳು ஓயாமல் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற இடம். ಅರಿಯದೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. அங்கே ஒரு கஷ்டம் கிடையாது, ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಷ್ಟ ಇಲ್ಲ, நம்ம வேதனை கிடையாது, ಅಲ್ಲಿ ನೋವಿಲ್ಲ, கண்ணீரே வராது, ಕಣ್ಣೀರಿಲ್ಲ, எப்பொழுதும் ஆனந்தம் தான். ಯಾವಾಗಲೂ ಆನಂದ. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. ತಿಂದು ಕುಡಿಯುವುದು ಅದು ದೇವರ ರಾಜ್ಯವಲ್ಲ. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக காரியங்கள் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ದೇವರ ರಾಜ್ಯದ ಕುರಿತು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಏನೆಂದರೆ அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். ನಾವು ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದು பரலோகம் எப்படி இருக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ಪರಲೋಕ ಹೇಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದನು. அதற்குள் நாம் எப்படி பிரவேசிக்க முடியும்? ಅದರೊಳಗೆ ನಾವು ಹೇಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು அதையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ಅದನ್ನು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ರು. அவர்தான் ಅವರೇ வாசல், ಆಚನೆ ಬಾಗಿಲಾಗಿದ್ದಾನೆ, அவர்தான் வழி, ಆಚನೆ ದಾರಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஒருவன் அவரை பின்பற்றினால் தான் பரலோகத்துக்கு சென்றடைய முடியும். ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಏನ್ ಹೇಳುತ್ತಾನೆ? எப்படி இருந்தால் நாம் பரலோகத்தை சென்றடைய முடியும்? ಹೇಗೆ ಇದ್ದರೆ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೋದು? முதலாவது உத்தமனாய் நடக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ಉತ್ತಮನಾಗಿ ನಡಿಬೇಕು. நம்ம எல்லாரும் நினைக்கலாம், நான் உத்தமனா தானே இருக்கிறேன், ನಾನು ಉತ್ತಮನಾಗಿ ಇದ್ದೀನಲ್ಲ, ஒழுங்காக சர்ச்சுக்கு வருகிறேன், ಕ್ರಮವಾಗಿ ನಾನು ಸಭೆಗೆ ಬರುತ್ತಾ ಇದ್ದೀನಿ, வேதத்தை வாசிக்கிறேன், ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ದೀನಿ, ஒழுங்காக ஜெபம் பண்ணுகிறேன், ಕ್ರಮವಾಗಿ ನಾನು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ದೀನಿ, கண்டிப்பாக நான் உத்தமன் தான். ನಾನು ಉತ್ತಮನೇ. உத்தமன் என்று சொன்ன உடனே நமக்கு ஒருவர் ஞாபகத்துக்கு வருவார். ಉತ್ತಮನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ನಮಗೆ ನೆನಪಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. அவர்தான் யோபு. ಆತನೇ ಯೋಬನು. உத்தமன் சன்மார்க்கன் என்று தேவனால் சாட்சி சொல்ல கொடுக்கப்பட்டவர். ಉತ್ತಮನು ಸನ್ಮಾರ್ಗಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಂದ ಸಾಕ್ಷಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿ ಯೋಬನು. நாம் யோபை போல இருக்கிறோம். ನಾವು ಯೋಬನ ಹಾಗೆ ಇದ್ದೀವಾ? யோபனுக்கு வந்த கஷ்டங்கள் நமக்கு இருக்கிறதா? ಯೋಬನಿಗೆ ಬಂದಂತ ಕಷ್ಟಗಳು ನಮಗಿದೆಯಾ? கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்கிறோம்? ಕಷ್ಟಗಳು ಬರುವಾಗ ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? ஏன் எதற்கு இந்த கஷ்டம்? ಯಾಕೆ ಈ ಕಷ್ಟ? நான் என்ன தப்பு செய்தேன்? ನಾನು ಏನು ತಪ್ಪು ಮಾಡಿದೆ? ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர்? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಈ ರೀತಿ ಶೋಧನೆ ಮಾಡುತ್ತೀರಿ? சிறு காரியம் கூட நம்மளால உத்தமனா இருக்க முடியல. ಈ ರೀತಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲೇ ನಮಗೆ ಉತ್ತಮನಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ஆனால் யோபு அவ்வளவு கஷ்டத்திலும் உத்தமனா இருந்தான். ಯೋಬನು ಅಷ್ಟು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಕೂಡ ಅವನು ಉತ್ತಮನಾಗಿ ಜೀವಿಸಿದನು. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா யோபுவை போல எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಸಹಿಸುವಂತ ಗುಣ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. அடுத்தல பார்க்கும்போது நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ನೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಮನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಯೋಚಿಸುವ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ವೋ? நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ನಡತೆ ಹೇಗಿದೆ? செய்கைகள் எப்படி இருக்கிறது? ಆತನ ಕ್ರಿಯೆಗಳು ಹೇಗಿದೆ? தேவன் விரும்புகிறது போல இருக்கிறதா? ದೇವನು ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? நம்முடைய வாயிலிருந்து உண்மை வருகிறதா? ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ನಿಜವೂ ಬರುತ್ತಾ ಇದೆಯಾ? சத்தியத்தை தான் நாம் பேசுகிறோமா? ಸತ್ಯವನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವಾ? பாஸ்டர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வாரீங்களா? ಸಭೆಗೆ ಸಭಾಪಾಲಕರು ಹೇಳ್ತಾರೆ, ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತೀರಾ? பாஸ்டர் நான் கண்டிப்பா அடுத்த வாரம் வந்துருவேன். ಮುಂದಿನ ವಾರ ಖಂಡಿತ ಬಂದ್ಬಿಡ್ತೇನೆ. அதை நாம் பின்பற்றுகிறோமா? ಅದನ್ನ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸ್ತೀವಾ? நம்முடைய வாயிலிருந்து உண்மை வருகிறதா, பொய் வருகிறதா? ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ನಿಜ ಬರುತ್ತಿದೆಯಾ, ಸುಳ್ಳು ಬರುತ್ತಾ ಇದೆಯಾ? நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய வாயிலிருந்து உண்மை வர வேண்டும். ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುವರಾಗಿದ್ದರೆ ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಒಳ್ಳೆ ಸಂಗತಿಗಳು ಬರಬೇಕು. அடுத்தபடியாக அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும்,
ಅವರ ಬಾಯಿಂದ ಚಾಡಿ ಹೇಳದವನು. புறங்கூறுவது என்பது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு காரியம். ಚಾಡಿ ಹೇಳುವುದಂದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇಷ್ಟವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. யாராவது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாலே போதும். ಯಾರಾದ್ರೂ ಇಬ್ಬರು ಮಾತನಾಡುತ್ತಿರುವಾಗಲೇ ನೋಡ್ರಿ அடுத்தவர்களை பற்றி தான் இந்த வார்த்தைகள் இருக்கும். ಮೂರನೇ ವ್ಯಕ್ತಿಯ ಕುರಿತೇ ಮಾತುಗಳಿರುತ್ತದೆ. நாமும் உள்ளே நுழைந்து விடுவோம். ನಾವು ಅದರೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತೀವಿ. அப்படியா அப்படியானி நாமும் அதை ஆச்சரியமாக கேட்போம். ಹೌದಾ ಹೌದಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ಕೇಳುತ್ತೇವೆ. நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். ನಮ್ಮ ಬಾಯಿಂದಲೂ ಮಾತುಗಳು ಬರುತ್ತದೆ. நாவுதான் எல்லா தீமைக்கும் காரணமாய் இருக்கிறது. ನಾಲಿಗೆಯು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಹಾನಿಯಾಗಿದೆ. நம்முடைய வாயிலிருந்து ನಮ್ಮ ಬಾಯಿಂದ அதிகமான சொற்கள் வரும்போது அதில் பாவம் இருக்கிறது. ಅಧಿಕವಾದ ಮಾತುಗಳು ಬರುವಾಗ ಅದು ಪಾಪ ಮಾಡದೆ ಹಿಂದೆ ಹೋಗುದಿಲ್ಲ. அதை நாம் நாவை காத்துக்கொள்ள வேண்டும். ಅದರಿಂದ ನಾಲಿಗೆಯನ್ನು நம்முடைய ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಮಾತುಗಳು தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದೆಯಾ, இல்லை என்றால் அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறதா, ಇಲ್ಲದಿದ್ರೆ ಬೇರೆಯವರ ಕುರಿತು ಕೊರತೆ ಹೇಳುವುದಾಗಿದೆಯಾ, நாம் அதில் கவனமாக இருக்க ನಾವು வேண்டும். ಅದರಲ್ಲಿ ಗಮನವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது லேசான காரியம் அல்ல. ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ ಎಂಬುದು ಅದು ಹಗುರವಾದ ಕಾರ್ಯವಲ್ಲ. நிறைய ஊழியக்காரர்கள் சொல்வார்கள் இது லேசான காரியம் என்று. ಅನೇಕ ಸೇವಕರು ಹೇಳ್ತಾರೆ ಬಹಳ ಹಗುರವಾದ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ. ஆமது லேசான காரியம் தான். ಹೌದು, ಹಗುರವಾದ ಕಾರ್ಯವೇ. ಏನೆಂದರೆ தேவனோடு நாம இருக்கும்போது அது லேசான காரியம். ದೇವರೊಂದಿಗೆ ನಾವು ಸಂಬಂಧ ಬೆಳೆಸುವಾಗ ನಮಗೆ ಅದು ಹಗುರವಾಗಿರುತ್ತದೆ. அவரை விட்டு விலகும் போது, ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವಾಗ சத்துரு உள்ளே நுழைகிறான். ಸೈತಾನನು ಒಳಗೆ ನುಗ್ಗುತ್ತಾನೆ. அதற்கு அப்புறமாக அது கஷ்டமாகி விடுகிறது. ಅದರ ನಂತರ ಅದು ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது, ನಂತರವಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், ತನ್ನ ಮತ್ತೊಬ್ಬನಿಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡದವನು. அநியாயம் செய்யறது யாரு? சொந்தக்காரங்க தான். ಅನ್ಯಾಯ ಮಾಡುವುದು ಯಾರು? ಸ್ವಂತದವರೇ. உலகத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ கிராமப்புறத்துல நிறைய நம்ம பார்க்கலாம். ಗ್ರಾಮ ಪ್ರಾಂತ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. சொத்துக்காக சண்டை போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ಆಸ್ತಿಗಾಗಿ ಜಗಳ ಮಾಡುವವರು ಅನೇಕರಿರುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, முளத்தோடு முளம் கூட்டுகிறவனுக்கு ஐயೋ, ಆಸ್ತಿಗೆ ಆಸ್ತಿಯನ್ನು ಕೂಡಿಸುವನಿಗೆ ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ. உன் எல்லைக்குறியை மாற்றாதே, ನಿನ್ನ ಬದಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ. அதில் தான் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. அடுத்தபடியாக பார்க்கும்போது, ನಂತರವಾಗಿ ನೋಡುವಾಗ நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ನಿಂದಿಸುವನು ಆಗಿರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இதுவும் நாவை குறித்து தான் ಇದು பேசுகிறது. ನಾಲಿಗೆಯನ್ನು ಕುರಿತೇ ಮಾತನಾಡುತ್ತದೆ. அதனால் கிறிஸ்தவர்களாகிய நாம், ಕ್ರೈಸ್ತರಾದ ನಾವು நம்முடைய நாவை அடக்கினாலே பாவம் இருக்காது. ನಮ್ಮ ನಾಲಿಗೆಯನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಂಡ್ರೆ ಪಾಪ ಇರುವುದಿಲ್ಲ. அன்று ஏவாள் மூலமாக வந்தது இந்த நாவினால் தான். ಆ ದಿನ ಅವಳಿಂದ ಬಂದದು ಈ ನಾಲಿಗೆಯಿಂದಲೇ. சர்ப்பம் பேசியது, ಸರ್ಪವು ಮಾತನಾಡಿತು, அவள் தன்னுடைய ஆதாமிடத்தில் பேசினாள். ಅದು ಅವರ ಆದಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರು. பாவம் அதிலிருந்தே வந்து விட்டது. ಪಾಪವು ಅದರಿಂದಲೇ ಬಂತು. அதற்கப்புறமாக ಅದರ ನಂತರವಾಗಿ ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன், ಆಗದವನು ಅದು ಭಕ್ತಿ ಪ್ರಮಾಣ ಇಲ್ಲದವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஆகாதவன் என்றால் யார்? ಆಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು? துன்மார்க்கன் என்று சொல்லலாம், ಭ್ರಷ್ಟನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. தேவனுக்கு பிரியமில்லாதவன் என்று சொல்லலாம், ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇರುವ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. தேவனுடைய வழிகளில் நடக்காதவன் என்று சொல்லலாம், ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯದ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. பொதுவாக பார்த்தால் தேவனுடைய காரியத்தில் அவன் விருப்பப்படாதவன், ದೇವರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇಷ್ಟಪಡದ ವ್ಯಕ್ತಿ. அப்படிப்பட்டவனே சங்கீதக்காரனும் வெறுக்கிறான். ಆ ರೀತಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಇದ್ದಾನೆ. ஆனால் நம்முடைய தேவன் யாரையும் வெறுக்க கூடாது என்று தான் சொல்லி ನಮ್ಮ இருக்கிறார். ದೇವರು ಯಾರನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಬಾರದು ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனால் அதே போல சங்கீதம் 1:1 பார்க்கும்போது, ಕೀರ್ತನೆ 1:1 ಹೇಳುವ ಪ್ರಕಾರ துன்மார்க்கர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. ದುಷ್ಟನು ಕೂತುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂತುಕೊಳ್ಳದೆ நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த மனிதரோடு பேசலாமா? ಈ ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬಹುದಾ? இந்த மனிதரோடு உறவாடலாமா? ಈ ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಸಂಬಂಧ ಬೆಳೆಸಬಹುದಾ? அதை நாம் ஞானமாக புரிந்து கொள்ள ಆ வேண்டும். ರೀತಿ ಜ್ಞಾನವುಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಬೇಕು. ஏனால் அப்படிப்பட்டவரோடு பழகும் போது, ಆ ರೀತಿ ವ್ಯಕ್ತಿಗಳೊಂದಿಗೆ ಸಂಬಂಧ ಬೆಳೆಸುವಾಗ நம்மை அறியாமலே பாவம் நமக்குள் வந்துவிடும். ನಮ್ಮನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳದೆ ಪಾಪವು ನಮ್ಮೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತದೆ. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ಅದರಿಂದ ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அடுத்தபடியாக பார்க்கும்போது, ನಂತರವಾಗಿ ನೋಡುವಾಗ கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ಯೆಹೋವನಿಗೆ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರನ್ನು ಸನ್ಮಾನಿಸುವಂತಾರೆ. நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறவங்க எல்லாருமே கர்த்தருக்கு பயந்தவங்க தான். ದೇವರಿಗೆ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವರೆಲ್ಲ ದೇವರಿಗೆ
ಭಯಪಟ್ಟವರು. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ ஆலயத்துக்கு போகலன்னா தேவன் பார்க்கிறார், ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗದಿದ್ರೆ ದೇವರು ನೋಡುತ್ತಾನೆ, அவர் நம்மை விசாரிப்பார், ಅವರು ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತಾನೆ, நியாய தீர்ப்பில் நம்மளிடம் கேள்வி கேட்பார், ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಾರೆ. அதனால் அவருக்கு பயந்து ஆலயத்துக்கு வருகிறோம். ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಾವು ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. அப்படிப்பட்டவர்களை நாம் நேசிக்க ಆ வேண்டும், ರೀತಿ ಇರುವಂತವರನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸಬೇಕು, அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும், ಅವರನ್ನು ನಾವು ಘನಪಡಿಸಬೇಕು, அவர்களோடு நாம் அன்பு செலுத்த வேண்டும், ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಪ್ರೀತಿ ಬೆಳೆಸಬೇಕು, அவர்களுக்கு தேவையான காரியங்களை நாம் செய்து கொடுக்க வேண்டும், ಅವರಿಗೆ ಇರಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಡಬೇಕು. தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான், ನಷ್ಟವಾದರೂ ಪ್ರಮಾಣ ತಪ್ಪದವನು ಆಗಿರಬೇಕು. ஆணையிட்டதில் ಆ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ ஏதாவது ஒரு காரியம் நம்ம ஒருவர்களுக்கு செய்வோம் என்று சொன்னால் ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அதில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும், ಅದರಲ್ಲಿ ನಾವು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. சாக்கு போக்கு சொல்லவே கூடாது, ಅದರ ಕುರಿತು ನೆಪವನ್ನು ಹೇಳಬಾರದು. எனக்கு அந்த நேரம் முடியாம போயிட்டு ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನನಗೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಹೋಯ್ತು, நான் செய்ய வேண்டும் தான் நான் நினைச்சேன், ನಾನು ಮಾಡ್ಬೇಕಂತ ಬಯಸಿದೆ, என்ன செய்வது, ಏನ್ ಮಾಡುದು, எந்த காரியமும் ಯಾವ ಕಾರ್ಯವು முடிந்தால் சொல்ல வேண்டும், ಮಾಡ್ಲಿಕ್ಕಾದ್ರೆ ಹೇಳ್ಬೇಕು, ஏனால் அதிலும் பொய் பிறக்கிறது. ಅದರಲ್ಲೂ ಸುಳ್ಳು ಹುಟ್ಟುತ್ತದೆ. அடுத்தபடியாக கடைசியாக பார்க்கும்போது தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாமல், ನಂತರವಾಗಿ ಕೊನೆಯ ಕಾರ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಮ್ಮ ಹಣವನ್ನು ಸಾಲ ಬಡ್ಡಿ ಕೇಳದವನು. இந்த உலகத்தை நாம எடுத்துக்கிட்டோம்னா ಲೋಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ எல்லாரும் பணத்துக்கு பின்னால தான் ஓடுகிறோம், ಎಲ್ಲವೂ ಹಣದ ಹಿಂದೆ ಓಡುತ್ತೀವಿ. நமக்கு தேவன் கொடுத்தது போதும் என்று யாரும் நினைக்கிறதே இல்லை. ನಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟದ್ದು ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ನೆನೆಸುವುದಿಲ್ಲ. என்றைக்கு நாம் நினைக்கிறோமோ ಯಾವತ್ತು ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೋ எனக்கு போதும், ಅದು ಸಾಕು, எனக்கு எல்லா வசதியும் கொடுத்திருக்கீங்க, ಎಲ್ಲಾ ಸೌಕರ್ಯವನ್ನು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿನು, எல்லா விதமான என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, ಎಲ್ಲಾ ಅಗತ್ಯತೆಗಳು ಸಂಧಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. அப்பொழுது நம்முடைய மனசு திருப்தி ஆகும் போது, ಆಗ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ತೃಪ್ತಿಯಾಗೊಳ್ಳುವಾಗ நம்முடைய தேவனுடைய காரியங்களில் நாம் கவனம் செலுத்த முடியும், ನಾವು ನಮ್ಮ ದೇವರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಗಮನ ಸಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும், ನಿಮ್ಮ ಗಂಟು ಎಲ್ಲಿದೆಯೋ ಅಲ್ಲೇ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಇರುತ್ತದೆ. நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கு, ನಮ್ಮ ಗಂಟು ಎಲ್ಲಿದೆ, நம்முடைய வீட்டில் இருக்கிறதா, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿದೆಯಾ, நம்முடைய ஆடை அணிகளில் இருக்கிறதா, ನಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕುವುದರಲ್ಲಿ ಇದೆಯಾ, நம்முடைய பணங்களில் இருக்கிறதா, ನಮ್ಮ ಹಣದಲ್ಲಿ ಇದೆಯಾ, நம்முடைய நகைகளில் இருக்கிறதா, ನಮ್ಮ ಗೋಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ಇದೆಯಾ, எதில் இருக்கிறது, ಯಾವುದರಲ್ಲಿ ನಮ್ಮದ್ರಲ್ಲಿ ಕಾರ್ಯದಲ್ಲಿದೆ. நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்று நாம தான் யோசிக்க வேண்டும். ನಮ್ಮ ಗಂಟು ಎಲ್ಲಿದೆ ಅಂತೇಳಿ ನಾವೇ ಯೋಚಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அதனால இந்த பணத்தை பற்றி அதிகமாக வேதத்தில் இருக்கிறது. ಹಣದ ಕುರಿತು ಅಧಿಕವಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வட்டிக்கு கொடுப்பது தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். ಬಡ್ಡಿಗೆ ಕೊಡುವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯ. பரிதானம் வாங்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ಬಡ್ಡಿಗೆ ಸಾಲ ಕೇಳಬಾರದೆಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗಿದ್ದೇವೆ? கண்டிப்பாக யாருமே வட்டிக்கு கொடுக்க மாட்டோம். ಯಾರು ನಾವು ಬಡ್ಡಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. கண்டிப்பாக, ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ್ದೀವಿ, ಅದನ್ನು ಕೈಕೊಳ್ಳುವರಾಗಿರುತ್ತೀವಿ. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பின்பற்றும் போது, ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗ கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. இது நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியலாம். ಇದು ನಮಗೆ ಬಹಳ ಈಸಿಯಾದ ಕಾರ್ಯ. ஆனா அதுல நம்ம நடந்து பார்க்கும்போது தான் தெரியும். ಅದರಲ್ಲಿ ನಾವು ನಡೆದಾಗ ಮಾತ್ರ புறங்கூறாம இருக்க முடியுதா நம்மளால? ನಮ್ಮಲ್ಲಿ ಚಾಡಿ ಹೇಳದೆ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದಾ? நம்மளோட வேலை செய்யறவங்க ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் ஆகுனா நம்மளால தாங்க முடியல. ನಮ್ಮೊಂದಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡೋರಿಗೆ ಒಂದು ಪ್ರಮೋಷನ್ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ನಮಗೆ ಅದು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. ಅದರಲ್ಲಿ எப்படியாவது ஒரு கொலப்படியை ಉಂಟು பண்ணலாமா? ಅದರಲ್ಲಿ ಯಾಕಾದ್ರೂ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ಮಾಡಬಹುದು ಅಂತ ಹೇಳಿ ನೋಡುತ್ತೀವಿ. ಅದ பொதுவா அந்த நம்ம பாஷையில சொன்னோம்னா போட்டு கொடுக்கிறது. ಅದರಲ್ಲಿ ನಾವು ಹೇಳುದಂದ್ರೆ ತಾಕಿ ಹೇಳುವುದು ಅಂತ. ஏதாவது தவறு செய்தா உடனே கொண்டு சொல்லிறது. ಏನಾದ್ರೂ ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ತಕ್ಷಣ ಹೋಗಿ ಅವರ ಕಿವಿಗೆ. அதனால தேவனுக்கு பிரியமாக வாழ்வது லேசான காரியம் அல்ல. ಅದರಿಂದ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಕಾರ್ಯ ಮಾಡುವುದು ಬಹಳ ಕಷ್ಟವಾದ ಕಾರ್ಯ. முதலாவது தேவனை அழைக்க வேண்டும், ದೇವರು ಕರೆಯಬೇಕು, அவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும், ಅವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು, அவருடைய பாதத்தில் அமரும்போது ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ இந்த காரியம் எல்லாம் நமக்கு லகுவாக ಈ மாறும். ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಲಘುವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. நம்மளை அறியாமலே நம்முடைய ஜீவியம் மாறும். ನಮ್ಮ ಅರಿತುಕೊಳ್ಳದೆ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಬದಲಾವಣೆ ಆಗ್ತದೆ. நம்முடைய குணங்கள் மாறும். ನಮ್ಮ ಗುಣಗಳು ಬದಲಾವಣೆ ಆಗ್ತದೆ. அதனாலே ಆದ್ದರಿಂದ இந்த காரியங்களை நாம் பின்பற்ற ಈ வேண்டும். ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. வேதத்தில் இன்னும் அநேகம் இருக்கிறது. ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳುಂಟು. இது குறைவாகத்தான் இருக்கிறது. ಇದು ಬಹಳ ಕಮ್ಮಿಯಾಗಿದೆ. பழைய புதிய ஏற்பாடை எடுத்து பார்த்தோம்னால் அநேக
காரியங்கள் ಹೊಸ இருக்கிறது. ಒಡಂಬಡಿಕೆ ಕಾರ್ಯವನ್ನು ತೆಗೆದು ನೋಡಿದ್ರೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳುಂಟು. சில காரியங்களை பின்பற்றினாலே ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗಲೇ அடுத்தடுத்து காரியங்களை பின்பற்ற தேவன் வலிமை கொடுப்பார். ಬೇರೆ ಮತ್ತೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. நாமும் இதை கடைபிடித்து ನಾವು ಇದನ್ನು ಕೈಕೊಂಡು தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ஆமென். ಆಮೆನ್. ದೇವರು ತಾನೇ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಬನ್ರಿ, ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. Hallelujah.